கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். தகுதி திறமை என்று ஆரம்பித்து இன்று மோசடியில் இந்தியாவின் மாணவர்களை உலுக்கிக் கொண்டிருக்கிற நீட் நுழைவுத் தேர்வை பற்றி சாதக பாதகங்களையும் அதிலிருந்து எழுகிற கேள்விகளையும் அலசி ஆராய இருக்கிறோம். நீட் நுழைவுத் தேர்வு என்பது இந்தியாவின் மிகப்பெரிய வரமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று 24 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களின் சாபமாக வந்து நின்றிருக்கிறது. நீட் நுழைவுத் தேர்வின் மோசடி இந்தியாவை உலுக்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டில் அனிதா என்கின்ற மாணவி 1176 மதிப்பெண்களை 1200க்கு பெற்றிருந்தார். அப்பொழுதும் கூட அவர் எத்தனை போராட்டங்களை கடந்தும் நீட் தேர்வில் எடுக்க வேண்டிய மதிப்பெண் 86ஆக மட்டுமே இருந்தது. தமிழ்நாட்டில் 1200 மதிப்பெண்களுக்கு 1176 மதிப்பெண்களை பெற்ற மருத்துவ மாணவியாக வர வேண்டும் என்று கனவில் இருந்த குழுமூர் அனிதா தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். காரணம், நீட் தேர்வில் அவரால் வெறும் 86 மதிப்பெண்களை மட்டுமே பெற முடிந்தது. அன்றிலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டில் மட்டும் 27 மாணவர்கள் நீட் தேர்வின் காரணமாக தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டில் மட்டுமே விவாதங்களாக மாற்றப்பட்டு நீட் தேர்வு வேண்டாம் என்ற பிரச்சாரங்களும் போராட்டங்களும் எழுந்து வந்த நிலையில் அது இன்று வடமாநிலங்கள் முழுக்க பரவி இருப்பதற்கு காரணம் நீட் தேர்வில் இதுவரை இல்லாத அளவுக்கான மோசடி இப்பொழுது நடந்திருப்பதுதான். இந்தியாவிலே மொத்தம் 695 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. அதிலே 1,06,333 இடங்களுக்கான தேர்வுதான் இப்பொழுது நடந்தது. இந்த 1,06,333 இடங்களுக்கான தேர்வை எழுதியவர்கள் 24 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள். 24 லட்சம் பேர் போட்டி போட்ட இந்த தேர்வை இப்பொழுது கேலி கூத்தாக்கி இருக்கிறது அதனுடைய முடிவுகள். இந்திய நாடாளுமன்றத்தின் தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்ட அதே நாள் நீட் தேர்வின் முடிவுகளும் வெளியிடப்பட்டது. அப்படி ஒன்றாக வெளியிடப்பட்டதால் அது பெரிய பேசுபொருளாக மாறாது என்று நினைத்துக் கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் இந்த ஆண்டு 67 பேர் இந்தியா முழுவதும் நீட் தேர்விலே முதலிடம் பெற்றிருக்கிறார்கள். இதிலே வேடிக்கை என்ன என்று சொன்னால், ஒரே தேர்வு மையத்தில் படித்து பரீட்சை எழுதியவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக 8 பேர் அந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். 720க்கு 720 என்று அவர்கள் பெற்றிருந்த மதிப்பெண் தான் இன்று இந்தியா முழுக்க இருக்கிற மாணவர்களை குழப்பத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 2ஆம் 3ஆம் நிலையை பெற்றவர்கள் 718 719 என்று மதிப்பை பெற்றிருக்கிறார்கள். நீட் நுழைவுத் தேர்வின் வரைமுறைப்படி ஒரு கேள்விக்கு தவறாக விடையளித்தால் 5 மதிப்பெண்களை குறைக்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது 2ஆம் 3ஆம் நிலையை பெறுகிறவர்கள் 715 தான் பெற முடியும். ஆனால் 718 719 என்று பெற்றிருக்கிறார்கள். தேசிய தேர்வு முகமை தான் இந்த தேர்வுகளை நடத்துகிறது. அவர்களை இதற்கு பதில் சொல்ல சொல்லி கேட்டார். அவர்கள் நாங்கள் ஊக்க மதிப்பெண்களை அளித்தோம் என்று சொல்லுகிறார்கள். அதை ஒற்றுக்கொள்வதற்கு இந்தியாவிலே மாணவர்கள் தயாராக இல்லாத பொழுது இந்தியா முழுக்க பல்வேறு கேள்விகளை இந்த தேர்வு எழுப்பி இருக்கிறது. ஆரம்பத்தில் நீட் தேர்வு வருகிற பொழுது, நீட் தேர்வை கொண்டு வர வேண்டும் என்கிற பொழுது இங்கே எழுந்த விமர்சனங்கள், விவாதங்கள், மருத்துவத்துறையை சுத்தம் செய்வதற்காக நீட் தேர்வு கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னார்கள். இடஒதுக்கீடு அடிப்படையிலே இங்கே இருக்கிற கல்லூரி நிறுவனங்களில், அரசு நிறுவனங்களில், தனியார் நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கைகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டிலே மட்டும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் 38 இருக்கின்றன. அதில் 5000க்கும் மேற்பட்ட இடங்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கிறது. தனியார் கல்லூரிகள் இங்கே உண்டு. 3600 தனியார் கல்லூரி இடங்கள் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்படி அரசு தனியார் கல்லூரிகளில் தொடர்ந்து சமூக நீதி அடிப்படையிலே அதிக மாணவர்களை மருத்துவர்களாக, தரமுள்ள மாணவர்களை உருவாக்கி கொண்டிருந்தது இந்த தமிழ்நாடு. மாநில கல்வியிலே படித்தவர்கள், அரசு பள்ளியிலே படித்தவர்கள் மருத்துவர்களாக இங்கே வந்து கொண்டிருந்தார்கள். இது அனைத்தும் எப்படியாவது தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீட் என்கின்ற நுழைவுத் தேர்வை தேசிய அளவிலே ஒரு தேர்வை முன்வைத்து
மாணவர்களை அதிலிருந்து தேர்ந்தெடுப்பது என்று கொண்டு வந்தார்கள். அதனால் 12ஆம் வகுப்பிலே நீங்கள் என்ன மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. இன்னும் சொல்ல போனால் 12ஆம் வகுப்பிலே பாடத்திட்டங்களில் தேர்வில் தோல்வியுற்றவர்கள் நீட்டிலே மாநிலத்தில் மிக முக்கியமான இடத்திலே 1ஆம் இடத்திலே 2ஆம் இடத்திலே வருகிற அந்த அதிசயம் கூட இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 12ஆம் வகுப்பிலே அவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றும் கூட அன்று அனிதாவால் நீட் நுழைவுத் தேர்வை சந்திக்க முடியவில்லை. இன்று அந்த நீட் நுழைவுத் தேர்வினுடைய தகுதி என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. மாணவர்கள் சொல்லுகிறார்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் முதலிடம் வந்து விட்டார். எந்த தமிழ்நாட்டிலே நீட் நுழைவுத் தேர்வை எதிர்க்கிறார்களோ, அதிகமாக எதிர்ப்பு இருக்கிறதோ, அந்த மாநிலத்திலே தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் முதலிடம் வந்து விட்டார். எனவே நீட்டு தேர்வு கடினமானது இல்லை, அது மருத்துவத்துறையை சுத்தம் செய்வதற்கான ஒரு தேர்வு என்றெல்லாம் தொடர்ந்து பிரச்சாரங்கள் ஊடகங்கள் வாயிலாக வைக்கப்படுகிறது, முன்வைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்வை எழுதியவர்களில் 9976 பேர் மட்டும்தான் இந்த முறை 12ஆம் வகுப்பிலே தேர்ச்சி பெற்று தேர்வு எழுதியவர்கள். மீதம் 14973 பேர் ஏற்கனவே தேர்வில் தோல்வியுற்று மீண்டும் கோச்சிங் கிளாஸ் சென்று என்று 2-3 முறை தோல்வியுற்று மீண்டும் இந்த தேர்வை இந்த முறை எழுதியிருக்கிறார். அப்படி கோச்சிங் கிளாஸ் சென்று எழுதுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இதைத்தான் நீட்டு தேர்வினுடைய பாதகமாக நாம் சொல்லுகிறோம். இந்த கோச்சிங் கிளாஸ் சென்று படிக்கிற அளவுக்கு வசதி எல்லோருக்கும் வந்துவிட்டதா என்று நாம் பார்க்கிற பொழுது அப்படி இன்னும் வராத கிராமங்களில் தமிழ் வழியில் படித்தவர்கள், மாநில பாடத்திட்டங்களில் படித்தவர்கள் மிகப்பெரிய அளவிலே தேங்கி நிற்கிறார்கள். அதை தாண்டி பணம் படைத்தவர்கள் மட்டுமே இந்த தேர்விலே வெற்றி பெற முடியும். அப்படி பணம் படைத்தவர்கள் 12ஆம் வகுப்பிலே தோல்வியுற்றாலும் பரவாயில்லை, கோச்சிங் சென்டர் மூலம் தங்களை நிரூபித்து அதற்கு மட்டுமே பயிற்சி எடுத்து தேர்விலே வெற்றி பெற்று வருகிறார்கள். அதிலும் கூட இன்று எவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கிறது என்பதை இந்த தேர்வு முடிவுகள் இந்தியா முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறது. இன்று வடமாநிலங்களிலே போராட துவங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே 27 பேர் நீட்டு தேர்விற்கு எதிராக தங்களை மாய்த்து கொண்டார்கள் மாணவ கண்மணிகள் என்றால், இந்த ஆண்டு மட்டும் ராஜஸ்தானிலே 15 மாணவர்கள் தங்களை நீட்டு தேர்வினுடைய அச்சம் காரணமாக மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். நீட்டு நுழைவுத் தேர்வின் மோசடிகளை கண்காணித்து இன்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். சிபிஐ விசாரணையோடு நிறுத்தாமல் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிற மாணவர்களுக்கு நிவாரணை அளிக்கிற வகையிலே இந்த நீட்டு நுழைவுத் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்துவிட்டு சமூக நீதி அடிப்படையிலே ஏற்கனவே தொடர்ந்து கொண்டிருந்த 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் நீதி வழங்க வேண்டும். மீண்டும் தேர்வு முறையை அந்த அடிப்படையில் கொண்டு வந்து சம விகிதத்தில் சம மாணவர்களை மருத்துவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய அனைத்து மாணவர்களின் மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது என்பதை இனியும் நாம் பரிசீலித்து பார்க்க வேண்டும். நாடு பரிசீலிக்க வேண்டும். மாணவர்களின் எதிர்காலம் கருதி மருத்துவத்துறையினுடைய நன்மதிப்பை நிலைநாட்டுகிற வகையிலே இந்த மோசடிகளுக்கு இடம் தராமல் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதற்கு ஆவண செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.